புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களோட உண்மையான விஸ்வாசி, உண்மையான வாரிசுன்னு சொல்லப்போனால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும், கட்சிக்குள்ள துரோகிகள் இருந்தாலுமே எதிர்கட்சிகள் அந்த துரோகிகளை வச்சு எந்த விதமான அரசியல் பண்ணாலுமே எந்த விதமான கொஞ்சம் அநாகரிகமாக பேசாமல் அரசியல் ரீதியாக வந்து அத்தனையும் புரிந்து கொண்டு தொண்டர்களை ஒற்றை தலைமையின் கீழே கொண்டு வந்து சிரித்த முகத்தோட கையாண்ட தலைவர் எடப்பாடியார் அவர்கள். அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு நான் நிச்சயமாக சொல்கிறேன், 2026 மெகா கூட்டணிக்கு தலைவராக முதலமைச்சராக வரப்போகிறார். நிச்சயமாக யார் என்ன சதி செஞ்சாலுமே, யார் என்ன குற்றங்கள் வச்சாலுமே அனைத்தையும் தாண்டி பாஜகவும் கூட்டணியில் இருக்கும், நிறைய கட்சிகளும் கூட்டணியில் இருக்கும். அந்த கூட்டணிக்கு தலைவராக எடப்பாடியார் நிச்சயமாக முதலமைச்சராக 2026 வருவார். திமுக ஆட்சியை விரட்டி அடிக்க இதுதான் பிள்ளையார் சொல்லி. விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வரணும்னு